ஐந்து முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் அணுவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நாயகனையும் முருகபெருமானையும் வணங்கி என்ன கேட்டாங்க சாமி தொடர்ந்து ஆரியம்மன் ஆமா மணியே மணியின் ஒலியே ஒளிரும் மணிமுனை அணியின் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே மணியேன் ஒருவரின் பத்மபாதம் பணிந்த பின்னே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தில் அமர்ந்திருப்பவளே என்னை அரசரோடு சரியாசனமை சேர்த்தாய் வைத்த தாய் சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதேகாம ரூபிணி வித்யாரம்பம் ரிஷ்யாமி சிதிர் பவதமே சதா இந்த அம்மனை வணங்கி மற்றும் கிராம தேவதைகளை வணங்கி இந்த கிளியூர் தலைவர் உபத்தலைவர் வார்டு உறுப்பினர் மற்றும் கடைக்காரர் அடி பட்ட கிளப்பிடும் கரைக்காரர் நாட்டாமை பெரிய மனிதர்கள் நாட்டாமை ஆர்த்த சபை 101 1001 புலவர் கூத்தமலர் தண்டா பிரிவே 1000 தாதா கோடிக்கொருவர் அப்பை பிராட்டியின் சொல்லிருக்கிறங்க இங்கே அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களே பெரியோர்களே தாய்மார்களே இளையோர்களே அனைவர் வாதத்தையும் வணங்கி பாட்டிகளே கைவிகளே பாட்டினா யாரு கைவினே ஏமாறாதா வீட்டுல பாட்டினா பள்ளி இருக்கும் கைவினா பள்ளி இருக்காது எல்லாம் பார்த்து வச்சுக்கிறான் பாருங்க அது போட்டு ஸ்ரீ தேவிகா தேவி நாடக சபா ஆசிரியர் கேபி பழனிவேல் வி குமார் இவர்கள் பாரத்தை பணிந்து மற்றும் நம் குழுவினர் அனைவருடைய பாரத்தையும் வணங்கி பேர்பட்ட லட்சுமி விளையாட்டு மந்திய அவை முன்பாக வந்தேனே நான் யார் எப்பேற்பட்டவன் ஏதாவது விளக்க தெரியுமா சொன்னா தெரியும் முடியா
பேசுறேன் நீ பேசுற நல்ல பசங்க பேச மாட்டாங்க நீ பேசுற அத்தி அத்தி அருணம் அருணம் அவந்தி அவந்தி கலிங்கம் கலிங்கம் காந்தாரம் காந்தாரம் ஆமா கேரளம் கேரளம் கொச்சம் கொச்சம் குருகுலம் குருகுலம் சினம் சினம் சிந்து சிந்தி சிங்களம் சிங்களம் சோயம் சோயம் பல்லவம் பல்லவம் பாண்டியம் பாண்டியம் மச்சம் மச்சம் மலாடம் மலாடம் வங்கம் வங்கம் வங்காளம் வங்காளம் புராணம் புராணம் சொல்லக்கூடிய அவனியாகி 56 தேசத்திற்கும் மேன்மை புரிந்திய நீர்வளம் நீர்வளம் நிலவளம் நிலவளம் பார்வளம் பார்வளம் சேய்வளம் சேய்வளம் அனைத்து விதமான வளங்களும் நிறைந்த இடதாபுரியை ஆறில் ஓர் கடமை கடமை நீதி தவறாமல் தவறாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய எனது பெயரோ பெயரோ நல்ல மகாராஜா. நிறுதம்னா என்ன? ஆமாங்க, நிறுதம்னா என்ன? படிச்சுனா கேட்கணும். நீ படிக்கிறது வந்துக்கிறேன், நான் டிகிரி தான் முடிச்சேன். நிறுதம் என்றால் ஆமா 8 சிறப்பு மிக்க மலைகள் ஒன்றுதான் நிறுதமலை. நிறுதமலை நிறுதமலை ஆமா, அதான் 8 சிறப்பு மிக்க மலை. என்ன நிறுதமலை? என்னென்ன மலை? 8. அந்த மலை இமயம் இமயம் யாமம் யாமம் அந்தமாதனம் ஓஹோ கையிலை கையிலை நிறுதம் நிறுதம் நீலகிரி மந்திரம் விந்தியா ஓஹோ சொல்லக்கூடிய 8 சிறப்பு மிக்க மலைகளில் ஒன்றுதான் ஆமா நிறுதமலை. நிறுதமலையா ஆட்சியாக கொண்டபடியா நிறுதாபுரி. ஓ நிறுதாபுரி ஆமா. இது தலைநகரம் ஆமா மாவிந்தம். மாவிந்தம் மாவிந்தத்தை மையமாக கொண்டு தரணி ஆளும் சக்கரவர்த்தி என்று பெயர் படுத்த ஓஹோ ஆமா ஐயோ ஒரு நாள் என் அரண்மனை சோலைக்குள் ஆமா பொழுதுபோக்கா அப்படியே உலாவிக் கொண்டிருந்தேன். அப்படி காத்து வாங்க மாட்டாங்களா? ஆமா அந்த மாதிரி அப்படி திரும்பி வரீங்க. அது அரண்மனைக்குள்ள சோலையில ஆமா அப்படியே உலாவிக் கொண்டு காத்து வாங்கிட்டு அப்படியே வந்தேன். சரியா? அப்போது ஒரு அன்னப்பறவை அங்க அமர்ந்து சரியா அதை பார்த்த உடனே என் மனதை கவர்ந்து விட்டது. ஆமா உடனே ஓடு அது மாட்டி பேசுறாப்பா என்ன பேசுறீங்க? அந்த அன்னப்பறவை பார்த்த உடனே எனக்கு ஆசையா போச்சு. ஆமா ஓடி அப்படியே அந்த அன்னப்பறவை கலத்தினால் பற்றி அப்போ இது அந்த அன்னப்பறவை ஆமா ஓடு 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 அழுகுது. சரியா? ராஜனே என்னை கொன்று விடாது, நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படி என்றது. என்ன உதவி செய்வாய்? ஆமா அதுவோ ஒரு பறக்கிற பச்சு அது நமக்கு என்னடா உதவி செய்வாரு அப்படி என்ன உதவி செய்வாய் ஆமா அப்படின்னு கேட்டான். கேட்கும்போது இந்த விதர்ப்ப நாட்டு மன்னன் பீமனுடைய மகள் அதாவது தமயந்தி தெய்வ மகள் போல் வாழ்ந்து வருகிறார். ஓஹோ அவளே வருங்கால மனைவி ஆகும். ஆமா அப்படின்னு ஒண்ணு நம்ம வருங்கால மனைவி பற்றி இந்த பறவை சொல்லுது. சந்தோஷப்பட்டு அப்படி ஆனால் எனக்காக தூது போய் வா, தூது சென்று வா. ஆமா சரியா அப்படின்னு அனுப்புனா. சரியா அங்க போயிட்டு அங்க அமர்ந்து அருகாமையில் ஆத்மாட்டுக்கு பேசுது. தமிழ் அருகாமையில் அந்த அன்னப்பறவை அமர்ந்த உடனே நீ யார் அப்படின்னு கேட்டது. உடனே தமிழ் யாருன்னு கேட்ட உடனே அன்னப்பறவை நான் தேவலோக அன்னப்பறவை உன் மனதுக்கு ஏற்ற மணாளனை கண்டு வந்துள்ளேன். உனக்கு ஏற்ற ஆண்டவரை கண்டிப்பா வந்திருக்கு அப்படின்னு பார்த்து வந்திருக்கு. நம்ம வருங்கால கணவனை பத்தி சொல்லுது அப்படி என்று. ஆமா அவர் யாரு? நிர்வாகி ஆண்டு வரக்கூடிய நியாயம் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஈவு இரக்கம் தெய்வ தாட்சண்யம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான நல்ல நற்குணங்களும் அமைந்த இடதாபுரி மன்னன் அழகாராஜ் அப்படின்னு சந்தோஷப்பட்டு எனக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம். ஆமா அப்படின்னு அங்க போய்
போய் சொன்ன உடனே அந்த அன்னப்பறவை வந்து என்கிட்ட சொல்லுது. உங்ககிட்ட? ஆமா. சொன்ன உடனே இருவருக்கு பார்க்காமலே காதல் உண்டாகி போச்சு. சரிதான். என்ன என்னதுங்க? அப்ப என்ன நடக்குது? என்ன நடக்குது? அப்படி இருவருக்கும் காதல் உண்டாகி போச்சு. சில லெவல்ல வந்து போச்சு. அது மாட்டு பேசுறேன். என்ன இம்சை. அவங்க காசு அவங்க கத்துறாங்க. நம்ம காசு முடியாது. டெய்லி கத்திட்டு தான் வரோம். என்ன காசு நீயே கட்டினா காசு கொடுக்குறவங்க கத்து விடாதா? நம்ம என்ன பேசுறோம் போறோம்னு என்ன அவங்களுக்கு தெரியும். அமைதியா இருந்தா தானே எதை கேட்கணும். அப்படி இருவருக்கும் காதல் உண்டாகி போச்சு. ஆமா. இத பார்த்த அதாவது இத பார்த்த பீம மகாராஜ் என்ன பண்றாரு? என்னடா நம்ம பிள்ளை ஒரு நாளும் இல்லாம ஒரு வித்தியாசமா இருக்குது. நம்ம பிள்ளைக்கு கல்யாண ஆசை வந்து போச்சு போல் இருக்குது. ஓ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வந்து போச்சு. கல்யாண ஆசை வந்து போயிட்டு போல அப்படி என்று அவனே 56 தேசத்திற்கும் நிர்மயம் எழுதுகிறான். எப்படி எப்படிங்க? என் மகளாகிய ஆமா மகாஸ்ரீ மகா கணபருந்திய அதாவது விதர்ப்ப நாட்டை ஆண்டு வரக்கூடிய பீம மகாராஜன் ஆமா எழுதி நிறுவனம் என்னவென்றால் என் மகளாகிய சமயந்திக்கு குத்தினபுரத்து சோலையில் சுயவரம் நடைபெறப் போகிறது. சுயவரம் நடைபெறுகிறது. 56 தேச ராஜாக்களும் அவராமல் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிறுவத்தை கண்டுதான் அனைத்து தேவர்களும் வந்துட்டாங்க. அனைத்து ராஜாக்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்க குந்தினபுரத்து சோலைக்கு வந்துகிட்டே இருந்தது. நாரதனால் சமயந்தியின் அழகை அறிந்த தேவர்கள் இந்திரன், அக்கினி, வாயு, வருணன் 4 வரும். அதாவது என்ன போல உருவத்தை மாற்றி அங்க வராங்க. அந்த உடனே நாங்க அமர்ந்திருந்து என்ன பார்த்து தேவர்கள் என்ன கேட்கிறாங்க? எப்படி விருதாபுரி மன்னனே எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டான். எனக்காக நால்வருக்காக அமைதிக்கிட்ட தூது போயிட்டு வா அப்படின்னு. என்ன தூது? எப்படிங்க? எங்க நால்வர்களில் யாராகிலும் ஒருவரை மணந்து கொள்ளும்படி திருமணம் செய்து கொள். ஆமா அப்படி என்று தமையந்திக்கிட்ட தூது போயிடுவான். ஒரு தேவர்களே வந்து நம்ம கிட்ட கேட்டா நம்ம முடியாது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ஆசை மண்ணத்தோடு போயிட்டு அப்படியே நல்ல மனசோட தேவர்களுக்காக தமையந்திக்கிட்ட தூது அதாவது தேவர் நால்வரில் யாராகிலும் ஒருவரை மணந்து கொள்ளும்படி நான் தூது வந்திருக்கேன் அதை அவள் மறுத்து அதாவது அவளியாகி 56 தேச ராஜாக்கள் வந்து சுயவரத்தில் அமரட்டும் நீங்களும் வந்து அமருங்க என் மனதுக்கேற்ற மன அளவை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் மறுத்து பேசிட்டேன். சரிதான். அது அப்படியே வந்து தேவர்கிட்ட சொன்ன மாதிரி சொன்னீங்களே. தேவர என்னுடைய உண்மையான மனச பாராட்டி ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. எப்படிங்க? இந்திரன் பல தெய்வ அஸ்திரங்களை கொடுத்தா இந்திரன் வாயு நீ அதாவது குதிரை இருக்குல்ல ஆமா வேகமாக சென்று மந்திர உபதேசத்தை கொடுத்தா. அதாவது அக்கினி நீர் நெருப்பு இல்லாமல் சமைக்கும் மந்திர உபதேசத்தை கொடுத்தா. வாயு வேகமா ஓடக்கூடிய மந்திரத்தை கொடுத்தா. குதிரை வேகமா ஓடும்போது ஆமா அப்படி கொடுத்தார். இந்திரன் பல தெய்வ அஸ்திரம் ஆமா எல்லா ஆளுக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்களா? ஆமா. இதை வாங்கிட்டு நான் போய் உட்காந்துக்கிட்டேன். நான் உட்காந்து உடனே இவங்க எல்லாம் என்னாட்டமே உருவத்தை மாத்தி
அப்படியே என் பக்கத்துல வந்து உட்காருங்க. சரா இந்த மாலையை தாங்கி வந்த தமையந்தி ஆமா அப்படியே அவனியாக சரா அந்த உடனே 5 நலன் நலம் அமர்ந்து 5 நலன் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். பாட்டி தமையந்தி கொஞ்சம் குழப்பமாகி அறிவு கூர்மையா அவன் என்ன செய்யறான்? அதாவது இது தேவர்கள் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம் அப்படி என்று என் கண்ணை இமைத்துக் கொண்டிருப்பதையும் என்னுடைய தோளில் இருக்கின்ற மாலை பாடி இருப்பதையும் கால் கீழே பாவி இருப்பதையும் பார்த்த தமையந்து அதாவது இவரே நமது மனதுக்கேற்ற மனாளன் நமக்கேற்ற ஆடவர் இவரே அப்படின்னு அறிவு கூர்மையால் என்ன மாலை அப்போ இது அப்படிதான் தமையந்தியை நான் திருமணம் செய்தேன். அப்படி திருமணம் செய்து ஜகமாக இன்பங்களை அனுபவித்து எனக்கு கடமை கண்ணிய கட்டுப்பாடு கடமை கண்ணிய கட்டுப்பாடு எனக்கு 2 சொல்லணும். ஞானசேகரன் ஜகமாக இன்பங்களை அனுபவித்து நீண்ட காலமா பிள்ளை இல்லாமல் பரமேஸ்வரனை கோரி தவம் செய்து அந்த பரவனுடைய அறிஞரால் ஞானசேகரன் நாராயணி 2 பிள்ளைகள். அப்படி 2 பிள்ளை. அதுல அதாவது 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 இலக்கணம் 96 தத்துவம் 18 புராணம் 24 யாகம் 32 நிகழ்ந்து வித்தை புத்தி கல்வி குதிரையாட்டம் யானையாட்டம் அத்தனை விதமான பயிற்சியை பயின்று அதாவது தத்தி பருவம் என் பையன் சரிங்க என் மகள் இருக்காளே அவளுக்கு பெண்களுக்கு எத்தனை பருவம் 7 பருவம் பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழம்பு 7 பருவத்துல 4ஆம் பருவம் மடந்தை பருவம் வயசுக்கு வந்து போச்சு. காலா காலத்துல சமைச்ச பொண்ணுக்கு பெரிய பொண்ணு தாலி போட்டுருந்தோம். சார் வந்து நம்ம கதை சொல்லிட்டு இந்த மக்கள் இல்ல நம்மளை பத்தி அக்கறை இல்லையா, இந்த மகாராஜா நம்மளை விசாரிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஜாசி சார் சொல்றேன். மாறி என் மனைவி தமிழ் தமிழ் இந்தியை நான் அழைத்தேன். இப்படியாக நலமகாராஜன்
மனித விளங்கும்படி சமயம் ஜெயக்க சமயம் நிற்பார்